இன்றைக்கி நாம் ஜங்குக்கோட பிட்வீன் ஹேட் அண்ட் லவ்வோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அண்ட் இந்த எபிசோடோட டைட்டில் என்னென்னா தி லவ் தட் சேஞ்ச் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைட்டில் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் எபிசோடு எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சண்டைகள் லூட்டிஸ் அந்த மாதிரி முடிச்சிருந்தோம். ஸோ இப்போ இந்த எபிசோடில் பாஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ ஜங்குக்கும் நிலாவும் பற்றி கிடையாது, பட் அவங்களோட பேரண்ட்ஸ் பற்றி. ஓகே, ஸோ எப்படி இந்த ஸ்டோரியில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன்ஸ் ஃபியர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் பேசுகிறது கிளியராக கேட்கும். அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாய்ஸ் வச்சுக்கோங்க, லைக் வால்யூம் வச்சுக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க, லைக் ட்ரெயினோட ஹார்ன் சவுண்ட் அந்த மாதிரிலாம் கேட்டுச்சுன்னா. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ட்ரெயின் போகும், ஸோ அந்த சவுண்ட் எப்போயாவது கேட்கும். ஸோ அதனால தான். ஓகே, நான் ஒரு வளவலம் பேசிகிட்ருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு பாஸ்ட் தான் கட்டுறாங்க, ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு காளிதாஸ் மேன்ஷனில். லைக் காளிதாஸ் நம்ம சொன்ன மாதிரியே அப்போவே மாஃபியாவாக தான் இருக்கார். அவருக்கு 32 வயசு இருக்கும். அண்ட் அவரோட தங்கச்சி லதாக்கு ஒரு 23 வயசு இருக்கும். அண்ட் கிம் ஜேசன் இருக்காங்களா, லைக் லதாவோட ஹஸ்பண்ட், அதாவது லவர் இந்த பீரியடில். ஸோ அவருக்கு ஒரு 26 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி எல்லா பாய்ஸுமே பிறந்துட்டாங்க. ஓகே, லைக் ஜின்டு, தேயாங், ஜேகே எல்லாமே. ஓகே, ஜேகேக்கு இப்போ கரண்ட்டாக ஒரு வயசு. ஓகே, ஒரு வயசு இல்லைனா 8 மாதம் 9 மாதம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வயசெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஸோ ஃப்ளோவில் போயிடலாம். ஸோ அந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு சிரிப்பு சத்தத்தோட எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. அண்டு லதாவோட காலேஜ் ஃபேர்வெல்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யங் லதா எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சியர்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் எல்லாருக்கிட்டேயும் பாசமாக கைண்டாக நடந்துக்குவாங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ காளிதாஸ் சைடில் அவங்க தானே ஒரே ஒரு பொண்ணு. அண்ட் அங்கிட்டு மீரா அவங்க வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு, அவங்களுக்கு சிப்ளிங்ஸ் யாருமே இல்லை. ஸோ இவங்க 2 பேர் தான் அந்த வீட்டிலே கேர்ள்ஸ் அப்படின்றதுனால அவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்க. அண்டு காளிதாஸ்க்கு அப்புறம் எப்படி சொல்கிறது, இவங்க 9 வருஷம் ஏஜ் கேப் இருக்கும். ஸோ அவங்க லேட்டாக பிறந்ததுனாலேயே அவங்களுக்கு இன்னும் கேர் கொடுத்து பார்த்துப்பாங்க. இப்போ எப்படின்னா இப்போ 7 பாய்ஸ் இருக்காங்க இப்போ காளிதாஸுக்கு பையனுங்க. ஸோ இப்போ லதாவும் அவரோட ஒரு பொண்ணு மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுவார். ஓகே, ஸோ அதனால் அப்படி சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். காளிதாஸ் வந்திருக்க கெஸ்ட்டுக்கிட்டலாம் அவரோட தங்கச்சி ப்ரௌடாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. என்ன எப்படின்னா லைக் இவ தான் எங்களோட ஃபேமிலியோட ப்ரைடு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அண்ட் நான் இவளுக்கு பர்சனலாக நான் தான் மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், உலகத்திலே நல்ல பெஸ்ட்டான மாப்பிள்ளையாக பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. லதா சிரிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களோட மனசுக்குள்ளே இவ்வளோ பெரிய சீக்ரெட் வச்சிட்ருக்காங்க. ஸோ எவ்ரி மார்னிங்கும் அவங்க காலேஜுக்கு போவேல மீரா பாய்லாம் சொல்லி அனுப்புவாங்க என்ட்ரன்ஸில். காளிதாஸ் அவங்கள தான் வீட்டுக்கு லைக் டிரைவர் கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு வராரா அப்படிலாம் கவனிச்சுக்குவார். ஃபேமிலி என்ன நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா டைமுமே படிக்கிறதுல தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க லதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அண்ட் ஒரு ஆஃப்டர்நூன் காலேஜ் முடிஞ்சிடுச்சு. அப்போ லதா ஆக்சிடெண்ட்டாக ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட் மேலே இடிச்சிடுறாங்க லைப்ரரிக்கு வெளியில். ஸோ அவங்களோட புக்கெலாம் கிரவுண்டில் விழுந்துருது. அவங்க அந்த அந்த யங் மேன் இருப்பார்ல, ஸோ அந்த ஃபாரினர் அவர் சாரி அப்படின்னு சொல்கிறாரு. லதா நர்வஸாக சிரிச்சுக்கிட்டே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த அந்த ஸ்ட்ரேஞ்சரும் லைக் அந்த ஃபாரினரும் அந்த புக்கெல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதில் ஒரு தமிழ் லிட்ரேச்சர் நாவல் இருக்குது. அதுக்கு லதா கேட்குறாங்க, யூ ரீட் தமிழ் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே லேர்னிங் லிடில் லிடில் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லதா சிரிக்கிறாங்க. யுவர் தமிழ் இஸ் ஆக்சுவலி க்யூட் அப்படின்னு லதா சொல்கிறாங்க. அந்த ஃபாரினர் அவர் சொல்கிறாரு லைக் என் பேர் ஜேசன் அப்படின்னு லைக் இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க அவங்க. ஓகே, அதுக்கப்புறமா அவர் வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணல, லைக் அவர் வெல்த்தி ஃபேமிலியா இல்லை அவரோட பேக்ரவுண்ட் எதுவுமே பேசலை.
அதுவும் இல்லாமல் லதாக்கு வந்து என்னென்னா அவன் வந்து பொலைட்டான ஃபாரினர் ஸ்டூடெண்ட்டு. அவனுக்கு வந்து அவன் வந்து தமிழ் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி இவங்க வந்து அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தாங்க. அண்டு வந்து அதாவது எப்படி ஒரு நாள் ஆச்சு, அதுக்கப்புறமா வந்து வாரம் வாரம் சந்திக்கிற மாதிரி அப்படியே டெய்லியும் அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. லைக் எப்படின்னா, அவங்க ஒரு லைப்ரரியில எப்பயாச்சும் மீட் பண்ணிக்குவாங்க. இல்ல காலேஜோட கேன்டீனு, இல்ல ஏதாவது வந்து ஒரு டெம்பிள் ஃபெஸ்டிவலுக்கு இவ வந்து எப்பயாவது போவா அந்த மாரி. அப்ப இல்லன்னா அந்த பஸ் இருக்கும்ல, அந்த இதில. அந்த மாதிரி வந்து சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. லைக் வந்து அன்எக்ஸ்பெக்டட்னும் சொல்ல முடியாது. அ எப்படி சொல்றது? அவங்க வேணுக்குன்னே பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் ஆகுது. ஸோ ஜேசன் வந்து ஸ்லோவா வந்து தமிழ்லாம் லேர்ன் பண்ணிக்கிறாரு. அண்ட் லதா வந்து என்னன்னா ஃபியூ கொரியன் வேர்ட்ஸும் இங்கிலீஷும் வந்து அவர்ட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே நேச்சுரலாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஒன் ஈவினிங் வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்து குவையட்டா உட்காந்துருக்காங்க. லைக் வந்து ஜேஷன் வந்துட்டு லதாவை வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு லதா வந்துட்டு கூப்பிட்றாங்க. லதா, நான் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்தேனோ எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஆனால் உன்னால தான் இந்த பிளேஸ் வந்து எனக்கு ஏதோ ஒரு இன்னொரு வீடு மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. லதா வந்து ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிக்கிட்டே யூ ஸ்பீக் பெட்டர் தமிழ் நவ் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, நீ தான் எனக்கு அதை டீச் பண்ண அப்படின்னு சொல்லவும் அவள் வந்து ஸ்மைல் பண்ணுறா. தென் வந்து அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் அந்த சைலன்ஸே வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஃபைனலாக வந்துட்டு ஜேஷனுக்கு வந்துட்டு ஒரு கரேஜ் வருது. ஸோ வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, ஐ திங்க் ஐம் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்கிறாரா. லதா வந்து அப்படியே ஷாக்காக வந்து பார்க்குறாங்க. அண்ட் அவங்க கண்ணில் வந்து எப்படின்னா அந்த ஹாப்பி டீயர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ லதா வந்து ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த சன்செட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அந்த லேக்கில், அதை வந்து பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த டேலேருந்து அவங்களோட லவ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைக் வந்து எப்படின்னா ஜேசன் இங்கே எப்படி வந்திருப்பாருன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் வந்திருப்பார். ஸோ உங்களுக்கே தெரியும் அவர் ஏன் 26 வயசு அவருக்கு, அப்புறம் எப்படி வந்து படிக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. எப்படி சொல்கிறது, படிப்புக்கு வந்து அந்த ஏஜே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக அங்கே கொரியன் யூனிவர்சிட்டி இருக்கும்ல, எஸ்என்யூ, அதாவது சியோல் நேஷ்னல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து அவர் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். ஸோ இங்கே வந்து அவர் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்காரு. ஸோ ஒரு 3 இயர்ஸ் இங்கே படிக்கிற மாதிரி. அப்போ தானே, அதாவது நம்ம தமிழ் கற்றுக்குறோன்னா அப்போ அங்கேருந்து கற்றுக்கிறதோட இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே சென்னைக்கு வந்திருக்காரு. ஸோ இவங்க வீடு எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குது. ஓகே, அதாவது காளிதாஸ் மேன்ஷன், அதாவது இவங்க சென்னையில் தான் மாஃபியா. ஸோ அன்னையிலேருந்தே அவங்க 2 பேரும் அவங்களோட ஃப்யூச்சர் பற்றிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஜேசன் வந்துட்டு ப்ராமிஸ்லாம் பண்ணுறாரு, நான் வந்து உன் ஃபேமிலிக்கிட்ட வந்து கண்டிப்பாக பேசுகிறேன், எப்படிலாம் முறையாக பேசணுமோ அந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. லதா வந்து அவள் மண்டைய இப்படி இப்படி ஆட்றா, லைக் வேணாம் அந்த மாதிரி, நீ உனக்கு என் அண்ணனை பற்றி தெரியாது, அவர் புரிஞ்சுக்குவார் லதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இவ வந்து சொல்கிறா, ஒரு பெயினான ஸ்மைல் கொடுத்துட்டே சொல்கிறா, அது நடந்தால் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரியே மந்த்ஸ் வந்து பாஸ் ஆகுது. லைக் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஹைடனாக தான் இருக்குது. லைக் வந்து யார்கிட்டையுமே சொல்லலை இவங்க லவ் பண்ணுறாங்க, இல்லை அந்த மாதிரி எதுவுமே காட்டிக்கலை. அதே மாதிரி பேக் டு த மேன்ஷன் பார்த்தோன்னா, இப்போ காளிதாஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு சேஞ்சஸ்லாம் லதா கிட்ட. லதா வந்து ஏன்னா அடிக்கடி ஸ்மைல் பண்ணுற மாதிரி தோணுது. அதுவும் இல்லாமல் அவங்க டைமை வந்து வெளியில் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நாள் ஈவினிங் வந்து மீரா வந்து மீரா வந்து ஜோக்கிங்காக இவங்கள்ட்ட கேட்குறாங்க, லைக் லதா கிட்ட, லதா நீ எதுவும் லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு. லதாவுக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சு. அவங்க வந்துட்டு, இல்லையா அண்ணி, ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவள் வந்து கேட்கல. மீரை வந்து சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் இதை வந்து காளிதாஸ் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு சைலண்ட்டாக, அதை யாருமே கவனிக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. காளிதாஸோட ஒரு பார்ட்னர் இருப்பார்ல, லைக் மாஃபியாவில் இவங்க டீல்லாம் பண்ணிக்குவாங்கள்ல. ஸோ அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி லதாவை வந்து இந்த மெரினா பீச் கிட்ட பார்த்தேன் ஒரு ஃபாரினரோட அப்படின்னு சொல்லவும், இவருக்கு வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டார். அதுக்கு வந்துட்டு அந்த
சொன்னார்ல அவர்கிட்ட போயிட்டு அவர் சட்டையை பிடிச்சிட்டு என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி கேட்குறாரா. அதுக்கு நான் நிஜமாலையுமே பார்த்தேன் சார், நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், அவன் பார்க்கறதுக்கு சைனீஸோ ஜாப்பனீஸோ அந்த மாதிரி இருந்தான் சார், மேபி ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும் காளிதாஸ் அவனோட காலரை விட்டுறாரு. அவனும் விட்டால் போதுண்டா அப்படின்ற மாதிரி தப்பிச்சு போயிடுறான். ஸோ காளிதாஸோட ஃபேஸ் ஒரு மாதிரி மாறுது. ஸோ அன்றைக்கி நைட்டு அவன் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கிளாக்கில் டைம் 9:00 அந்த மாதிரி இருக்குது. லதா அப்போ தான் வீட்டுக்குள்ளே மெதுவாக வரா. காளிதாஸ் கூப்பிட்றான் லதா அப்படின்னு. லதா அப்படியே ஸ்டாப் ஆயிடுறா. நீ யார் கூட இருந்த? யார் கூடயுமே இல்லையண்ணா. பொய் சொல்லாத. அப்படியே அமைதியாக இருக்கா. காளிதாஸ் அவன் கையை டேபிளில் வச்சு குத்துறான். ஸோ திரும்பியும் கேட்குறான். அதில் சைலன்ஸாக இருந்தால அதுக்காக அவன் கையை டேபிளில் வச்சு குத்துறான். அதுக்கு திரும்பியும் காளிதாஸ் சொல்கிறான், நான் அவன்கிட்ட ஒரு கொஷின் கேட்டேன். லதா ஸ்லோவாக அவங்க அண்ணாவை ஃபேஸ் பண்ணுறா. லைக் அவள் கண்ணு அவங்க அண்ணனை பார்க்குது ஒரு பயத்தோட. அண்ணா நான் ஒருத்தரை விரும்புகிறேண்ணா அப்படின்னோன்னு என்டையர் மேன்ஷனுமே அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. மீரா அவங்க கையில் வச்சுருந்த ட்ரேவை கீழே போட்டுடுறாங்க. அண்ட் அவங்களோட அதாவது எப்படி சொல்கிறது, மீரான்ற லதாவோட அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் லதாவோட அப்பா அவரோட கண்ணாடி கழட்டி வைக்கிறாரு டேபிளில். காளிதாஸ்க்கு இதை நம்பவே முடியல, என்ன அவர் கேட்குறாரு அப்படின்றத. ஸோ அவர் கேட்குறாரு, யார் அவன்? லதா மண்டையை கீழே குனிஞ்சிக்கிறா. அவர் இந்த கண்ட்ரியே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. காளிதாஸ்க்கு கண்ணெல்லாம் விரியுது. அப்போ அவன் சொன்னது உண்மைதான் போல், அந்த ஒருத்தன் வந்திருப்பாள் டீலர், அவன் சொன்னது உண்மைதான் போல் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படி கேட்குறாரு, அவர் கண்ணெல்லாம் விரியுது அப்படி கேட்குறாரு, என்ன அப்படின்னு. அதுக்கு லதா அண்ணா நான் அவரை ரொம்ப விரும்புகிறேண்ணா. எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாரு. லதா திரும்பியும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அவர் திரும்பியும் கத்துறாரு, சைனீஸா ஜாப்பனீஸா? யார் அவன்? அவன் யாராக இருந்தாலும் நீ அவனை மறந்துடுற. அண்ணா அவர் நல்லவருண்ணா, அவர் கெட்டவர்லாம் கிடையாதுண்ணா. அதெல்லாம் எனக்கு கேரே கிடையாது. அதாவது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அண்ணா அவருக்கு நம்ம கல்ச்சர் ரெஸ்பெக்ட் பண்ணுறாருண்ணா. ஐ செட் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கத்துறாரு. மீரா அவரை காம் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களாலேயும் முடியல. ஸோ இங்கிட்டு தான் அண்ணா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறா. காளிதாஸ் அவளை பார்த்து திரும்பி சொல்கிறாரு, இதில் அதாவது மீரா கிட்ட திரும்பிட்டு இதை விட்டு நீ வெளியிலே இரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு லதா பார்க்குறாரு. லதா அவளோட எல்லா கரேஜையும் எப்படி அப்போ தான் அவளுக்கு வருது ஒரு கரேஜை. அப்படியே சொல்கிறான் அவங்க அண்ணன்ட்ட, அண்ணா நான் அவனை தான் மேரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. இங்கே பாருங்க, நான் பேசல, நடுவில் ஏதாவது நான் உளறியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அவள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டோன்னே காளிதாஸ் அவகிட்ட நடந்து போகிறாரு. நான் என்னோடய ஹோல் லைஃபுமே இந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு லதா எனக்கு தெரியும் அண்ணா, ஆனால் இப்படி தான் நீ ரீபே பண்ணுவியா எனக்கு? அண்ணா நான் உங்களை பிட்ரே பண்ணல அண்ணா, நான் எதுவும் உங்களை முதுகுலலாம் குத்தலையே. நீ நம்ம ஃபேமிலியவே டெஸ்ட்ராய் பண்ணுற, நம்மளோட ஃபேமிலியோட ஹானர் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறான், அண்ணா நான் லவ்வில் தானே நான் ஃபால் ஆனேன், வேறு என்ன தப்பு பண்ணேன்? உனக்கு ஃபேமிலியோட லவ் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவளுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல தெரியல. அப்புறமேட்டா அவள் திரும்பி சொல்கிறா, அண்ணா இது என் லைஃப்ண்ணா அப்படின்னு சொல்லவும் அவளோட கண்ணில் அப்படியே கண்ணீர்லாம் விழுகுது. நான் அவரை நிஜமாலேயும் ரொம்ப லவ் பண்ணுறேன் அண்ணா அப்படின்னு சொல்லவும் காளிதாஸ்க்கு அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் சொல்கிறாரு, நீ இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வச்ச அப்படின்னா அந்த பையனுக்காக நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ட்ரன்ஸை பாயிண்ட் பண்ணிட்டு. ஸோ அவங்க அம்மா அதாவது லதாவோட அம்மா அழுகுறாங்க. அழுதுகிட்டே சொல்கிறாங்க, என்ன தாஸ் இப்படி பண்ணுற, அவள் உன்னோட தங்கச்சிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லலையே அவங்க அப்பா, அதாவது லதாவோட அப்பா அவங்க அம்மாவோட ஷோல்டரை பிடிச்சி அவனோட டெசிஷனில் நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி காளிதாஸ் கிட்ட திரும்பி நீ கோவத்தில் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு தாஸ்கிட்ட.
ஸோ மீரா வந்து காளிதாஸோட காலில் விழுந்துட்டு, ஏங்க அவளை மன்னிச்சிருங்கங்க, அவள் இனிமேட்டு இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. காளிதாஸ் வந்து அவரோட கண்ணை வந்து மூடிக்கிட்டு லதா அப்படின்னு சொல்கிறாரு. அவள் வந்து வெயிட் பண்ணுறா. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, சூஸ் பண்ணு, உன் ஃபேமிலியா இல்லை அந்த சைனீஸ் மூஞ்சியா இல்லை ஜாப்பனீஸ் மூஞ்சியா, எவன் அவன்னு தெரியல, அவனா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. லதா வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவங்களோட அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எப்படி அவங்க ஃபேமிலியா இல்லை இப்போ வந்து அவங்க லவ் பண்ணுறாங்க, அவரும் அவங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தானே, அவர் வந்து அவங்களோட உலகம் தானே, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தோணுது. இப்போ நான் எப்படி வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அழுகுறாங்க ரொம்ப. அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க வளர்ந்த இந்த மேன்ஷனை வந்து சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேர் கேஸு, அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ, அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ். அப்புறமேட்டு அவங்க வந்து மீரா கிட்ட நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, ஐம் சாரி அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. மீராக்கும் வந்து அழுகை வருது. ஆனால் அவங்களுக்கு புரியுது இவங்க சொல்லலையே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு மீரா வந்து சொல்கிறாங்க, வேணாம் நீ போகாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து காதுகிட்ட வந்து விஸ்பர் பண்ணுறாங்க. ஆனால் அதான் வந்து கீழே குனிஞ்சு ஜங்குக் இருப்பார், அவரோட கன்னத்துலேயே வந்து கிஸ் பண்ணிவிட்டு, அதாவது அவன் தூங்கிட்டு இருப்பான். லைக் அந்த இது க்ரிப் இருக்கும்ல, லைக் என்ன சொல்லுவாங்க தமிழ்லன்னு தெரியல, இந்த தொட்டில் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, ஓகே, மரக்கட்டையில். ஸோ அதான் க்ரிப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், எனக்கு தமிழில் தெரியலையா. ஓகே, ஸோ அதில் வந்து ஜங்குக் வந்து தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு வயசு தான் ஆகுது. மீதி எல்லாருமே அங்கங்கே நின்றுட்டுருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு அவங்க வந்து கீழே குனிஞ்சு அவனோட கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு, என் குட்டி ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே காளிதாஸ் கிட்ட திரும்புகிறாங்க. அண்ணா, நான் உன்னை எப்போதுமே ஹர்ட் பண்ணணுன்னு நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. காளிதாஸ் வந்து அவங்கள பார்க்கணுன்னு விரும்பவே இல்லை, அங்கிட்டு திரும்பிக்கிட்டாரு. லதா வந்து ஸ்லோவாக வந்துட்டு அந்த மேன்ஷனை விட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ அவங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹார்ட்டை வந்து ஹர்ட் பண்ணுது. லைக் அவங்க இப்படி போகிறாங்களே அந்த மாதிரி தோணுது. லதாவோட அம்மா வந்து லதா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அண்டு வந்துட்டு அவங்க அப்பாவும், லதாவோட அப்பாவும் வந்து சொல்கிறாங்க, நீ போகாத மீரா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி, சாரி லதா அப்படின்னு சொல்கிறாங்க. மீராவும் அழுகுறாங்க லதா அப்படின்னு சொல்லிட்டு. லதா வந்து ஒரே ஒரு நிமிஷம் வந்து நிற்கிறா. அவள் வந்து டேர்ன் பண்ண போகிறா. ஆனால் வந்துட்டு அவளுக்கு வந்து ஒன்றே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது, ஜேசனோட ப்ராமிஸ். அவன் வந்து எப்படின்னா, அவன் எவ்வளோ பார்த்துக்குவான், அவனுக்கு எவ்வளோ நம்ம தேவை அப்படின்ற மாதிரி அவங்க லவ் பண்ண அந்த மொமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வர்றதுனால அவள் வந்து திரும்பாமலே அவள் கண்ணில் உள்ள கண்ணீரை மட்டும் வைப் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவள் வந்து ஃபைனலாக அந்த மேன்ஷனை விட்டு வெளியில் வந்துட்டா. அங்கே வந்து மீராவோட அழுகை சத்தம் மட்டும்தான் கேட்குது. காளிதாஸ் வந்து இன்னும் அப்படியே உறைஞ்சி போன மாதிரி தான் நிற்கிறாரு. அவர் ஹேண்ட்ஸ் வந்து எப்படின்னா இந்த நடுங்குலாம் அந்த மாதிரி இருக்கு. அவரோட கண்ணெல்லாம் அப்படியே சிவப்பாகுது. ஏன்னா கொஞ்ச நேரம் வந்து யாருக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்னு புரியல. அவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஓடி போய் லதாவை வந்து நிறுத்தணும், நம்ம கூட கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனால் அவரோட ஃபேஸ் வந்து இன்னும் மாறுது. அவர் வந்து வீட்டில் உள்ள லதாவோட எல்லா ஃபோட்டோவையும் வந்து எடுத்துட்டுறாரு வால்ல இருந்து. எல்லாருமே அதை வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அவர் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் வந்து ஒரு டேபிளில் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இன்னையிலேருந்து லதா வந்து இந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட்டே கிடையாது. யாராவது அவளை பற்றி பேசுனீங்க இல்லை அவளை பற்றி நினச்சிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவள் இந்த ஒரு ஃபேமிலியில் இருந்ததா யாருக்குமே தெரியக்கூடாது, அவ்வளோதான், அவளை நம்ம வந்து இன்னையோட தலைமுழுகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. மீரா வந்து அழுதுட்டு, என்னங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கு வந்து அவர் ஒரே ஒரு கற்று தான், நோ அப்படின்னு சொல்லிட்டுறாரு. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, டி அவன் தங்கச்சிடா, அவன் நம்மளோட பிளட்டுடா அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் காது கொடுத்தெல்லாம் கேட்கவே இல்லை. அவர் வந்து திரும்பி சொல்கிறாரு, என்னோட தங்கச்சி என்னை பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டா, அவள் எப்போ அந்த பையனை சூஸ் பண்ணாலோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு வந்து அவங்க அப்பாவும் டிஸப்பாயிண்டடாக பேசுகிறாரு. லைக் வந்து, நீ வந்து உன்னோட கோவத்தினால நம்ம ஃபேமிலியை டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இருக்குது தாஸ் அப்படின்னு சொல்லவும் காளிதாஸ் வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா, அவள் தான் டெஸ்ட்ராய் பண்ணான், அவள் தான் நம்ம எல்லார் மூஞ்சிலையும் கரியை பூசிட்டா அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறமா, இதுதான் என்னோடய ஃபைனல் டெசிஷன், எல்லாருமே கவனமாக கேளுங்க, யாருமே இந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு லவ் மேரேஜ் கூட பண்ணக்கூடாது இனிமேட்டு.
லவ்வுன்ற ஒரு வார்த்தையே நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடாது. இந்த லவ்னால தான் ஒரு ஃபேமிலியே நமக்கு டெஸ்ட்ராய் ஆகுது. இப்போ யாராவது இந்த ஃபேமிலியிலேருந்து லவ்வை வந்து சூஸ் பண்ணிங்க நம்ம ஃபேமிலி, அதாவது லவ் ஓவர் ஃபேமிலி, அதாவது எப்படி சொல்கிறது, தமிழில் என்னென்ன மறந்துருச்சு எனக்கு, ஐயோ. ஆ, அதாவது நம்ம ஃபேமிலியோட லவ் தான் முக்கியம்னு யாராவது சூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காளிதாஸ் சொல்கிறாரு. எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. மீரா வந்து அப்படியே அழுகிறா ரொம்ப. ஏன்னா இப்போ எப்படின்னா, ஒரு லதா வந்து அவளுக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணு மாதிரி இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சிஸ்டரும் கூட ஒரு பொண்ணு மாதிரியும் கூட. ஸோ இப்போ அந்த ஒரே ஒருத்தரும் இப்போ இல்லை அப்படின்றப்ப அவளுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அண்ட் வந்து லதாவோட அம்மாவும் அழுகுறாங்க. ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு போயிட்டா, இதுக்கப்புறம் அவளை பார்க்கவும் முடியாதே. ஏன்னா அவங்க பையனை பற்றி அவங்களுக்கு தெரியும் இல்லை. ஸோ வந்து அவங்க அப்பாவும் எதுவுமே பேசலை. ஏன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு பேசி அவனை ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து அந்த ஜங்குக் காட்டுறாங்க, ஒரு வயசு ஜங்குக்கை. அவன் வந்து இப்போ வந்து முழிச்சிட்டான். லைக் இந்த மாதிரி சண்டையெல்லாம் போடுவோம், அவன் முழிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு இதெல்லாம் புரியாதுல்ல. ஸோ அவன் வந்து தரையில் வந்து பொம்மையெல்லாம் வச்சு விளாண்டுட்ருக்கான். அவன் வந்து அப்போ தான் அவங்க ஃபாதர், அதாவது அவங்க அப்பா வந்து பேசுவார்ல, அதெல்லாம் அவனுக்கு வந்து கேட்குது. லைக் இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ பிள்ளைங்க வந்து நம்மளை அப்சர்வ் பண்ணுவாங்க, நம்மளை மாதிரி தான் வளருவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவனுக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து சின்ன வயசுலேயே பதிஞ்சிடுச்சு. லைக் வந்து லவ்ன்றதை நம்ம வீட்டிலே இருக்கக்கூடாது. லைக் வந்து லவ்னா நம்ம ஃபேமிலி வந்து டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து பதிஞ்சிடுச்சு மனசில். அப்படியே இந்த சைடு லதா சைடு காட்டினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லதா வந்து அந்த மேன்ஷனுக்கு வெளியில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வந்துட்டு அந்த மழையில் வந்து அவங்க ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களோட கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து விழுந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. அவங்க வந்து ஒரே ஒரு லாஸ்ட் டைம் வந்து அவங்களோட வீட்டை வந்து பார்த்துக்கிறாங்க. லதா வந்து அந்த மழையிலையும் அவங்க கண்ணீர்லேயும் விஸ்பர் பண்ணுறாங்க, அண்ணா ஒரு நாள் நீ வந்து என்னை ஃபர்கிவ் பண்ணுவேன்னு நான் வந்து நம்புகிறேனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்க கண்ணில் உள்ள டீயர்ஸ்லாம் என்ன தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து டாக்ஸி வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்துட்டு இப்போ ஜேசன் வந்துட்டு ஒரு மாதிரி ஆன்ஷியஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அந்த டிப்பார்ச்சர் கேட்டுக்கிட்ட. ஸோ வந்துட்டு அவருக்கு வந்து லதாவை பார்த்தோன்னு தான் அவர் கைக்கு உயிரே வருது. அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரெட்டிஷாக அப்படியே அழுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வராங்க. ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் இருக்குது. எப்படி சூட்கேஸ் வந்துச்சு அப்படிலாம் கேட்காதீங்க, ஓகே. ஸோ வந்துட்டு அவருக்கு எல்லாமே புரியுது. ஸோ இவங்க வந்து இப்படி தான் ஏதோ நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி புரியுது. ஸோ அவர் வந்து அவங்கக்கிட்ட ஓடி வந்து சொல்கிறாரு லதா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அப்படியே அவரை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே செம்மையாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் தேவையில்லை, அவங்க என்னை வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லதா வந்து அழுகுறாங்க. ஸோ வந்து ஜேசனும் வந்துட்டு அவங்கள நல்லா ஹக் பண்ணிக்கிறாரு டைட்டாக. நான் உனக்காக இருக்கேன், நீ இதை பற்றி கவலைப்படாத அப்படி சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து நான் லவ் பண்ணுற பையனோட பேரை கேட்கணுன்னு கூட தோணலை. அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அவங்க உன்னை வந்து ஒரு சைனீஸோ ஒரு ஜாப்பனீஸோ அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இதுவே இல்லை. நான் லவ் பண்ணதே குத்தமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. அதுவும் இல்லாமல் அவங்க எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கவே இல்லை தெரியுமா உன்னை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்கிறா. அதுக்கு ஜேசன் வந்துட்டு அவங்களோட டீயர்ஸ்லாம் வந்து வைப் பண்ணிவிட்டு உனக்கும் ஃபேமிலி இருக்கு லதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லதா வந்து அவங்கள பார்க்குறாங்க. அதான் என் ஃபேமிலி என்ன வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. இல்லை, நான் என் ஃபேமிலியே சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு அவங்க ஃப்ளைட் ஏறி வந்துட்டு கொரியா வந்து ரீச் ஆகுறாங்க. இவன் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வீட்டிலேருந்து வெளி ஊருக்கு போகிறா, லைக் வெளிநாட்டுக்கு போகிறா. ஓகே. ஸோ லைக் எப்போதுமே அந்த ஃபேமிலியாக அவள் போவாள். இப்போ வந்து அவள் தனியாக ஒரு தைரியமாக இப்போ வந்து ஒரு பர்சனை நம்பி அவள் போகிறா, அவளோட வாழ்க்கையை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் லைக் ஹார்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அவங்க ஃப்ளைட் வந்து சியோலில் லேண்ட் ஆகுது. ஸோ அதான் வந்து அவள் விண்டோலேருந்து வெளியில் பார்க்குறா, லைக் காரில் போயிட்டுருக்காங்க. எல்லா இடமும் வந்து ஸ்னோவாக இருக்குது. ஸோ வந்துட்டு இது வந்து எப்படி அந்த டிசம்பர் அந்த மாதிரி சீசன், லைக் எப்போ ஸ்னோ பெய்யுமோ அப்போ வச்சுக்கோங்க, ஓகே.
ஸோ அந்த மாதிரி சீசன்றனால ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்குது அந்த சிட்டி ஃபுல்லாகவே. அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரீட்லாம் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்குது, செம்மையாக இருக்குது எல்லாமே. அவளுக்கு எல்லாமே வந்து புதுசாக தானே இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்னோலாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் இந்தியாவில். மேபி யாராவது பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அந்த மாதிரி வராதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பிளேசஸில் வேணால் இருக்கலாம், நான் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சென்னை ரீஜனுக்கே வச்சுக்கோங்க, நம்மளால் பனி கொட்டுற மாதிரி அவங்க அப்படி ஸ்னோலாம் கையில் அள்ளுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம்ல. ஸோ அதெல்லாம் அவள் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கா. எல்லாமே அவளுக்கு புதுசு. அவள் வந்து நர்வஸாக இருக்கிறதுனால அவள் வந்து ஜேசனோட கையை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறா. ஏன்னா இப்போ அவளுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பர்சன் அவன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து அவள் கேட்குறா, இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? ஜேசன் வந்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வந்து சொல்கிறாரு, அவங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லவும், நீ எல்லாத்தையுமே சொல்லிட்டியா அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. எல்லாமே நான் சொல்லிட்டேன், நீ தான் என்னோட ஸ்ட்ராங்கஸ்டான உமர் நான் பார்த்ததுலே அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு லதா வந்து ப்ளஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு பிளாக் காரில் பிளாக் காருன்றேன், ஒரு கொரியனோட எஸ்டேட்டில் வந்து வராங்க. ஸோ இவங்களும் கொஞ்சம் ரொம்ப ரிச் ஃபேமிலி அந்த மாதிரி சொல்ல முடியாது, பட் இவங்களும் ரிச் ஃபேமிலி தான். எப்படி சொல்கிறது, அந்த பில்லியனர்னு சொல்ல முடியாது, பட் ரிச் ஃபேமிலி தான். ஓகே, ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலான இந்த கொரியன் இது படி பில்டிங் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாடர்ன் மேன்ஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து லார்ஜ் கார்டன் இருக்கும், அதில் வந்து நடுவில் வீடு இருக்க மாதிரி. ஓகே, அதாவது சுற்றிலும் கார்டன், நடுவில் வீடு. ஸோ அதான் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே வரா. இதுதான் உங்கள் வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவள் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு, ஆமாம்ல, நான் வந்து உன்கிட்ட வந்துட்டு மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், என் ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தான் அப்படி சொல்கிறான். அதாவது கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறானா, அதுக்கு வந்து அவள் வந்து கேட்குறா, லிட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாளா, இது உனக்கு கொஞ்சமா அந்த மாதிரி வந்து அவள் கேட்குறா. அதுக்கப்புறம் அந்த மேன்ஷனை வந்து சுற்றி பார்க்குறா. இது வந்து எங்கள் வீட்டோடே பெருசாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து ஜேசன் வந்துட்டு செம்மையாக சிரிக்கிறான். இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு மணி வச்சு பேக்ரவுண்ட் வச்சு உன்னை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படல, அதனால தான் நான் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே லதா வந்துட்டு அவன் கையை வந்து அடிக்கிறா. அப்போ என்ன, என்னை பார்த்து நீ நான் மணிக்காக லவ் பண்ணுவேன்னு சொல்கிறியா, போடா லூஸ் அப்படின்னு சொல்லி அவன் வந்து திட்டுறா. யாரை பற்றி இடியட்டுன்னு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ வந்து வா உள்ளே போகலாம், எங்கள் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து போகிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க அம்மா வந்து வராங்க. ஒரு மாதிரி அவங்க கண்ணில் வந்து டிஎஸ் இருக்குது. அவங்க பையனை வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப வருஷம் கழிச்சு தானே பார்க்குறாங்க. ஸோ அவர் ஸ்டடீஸ்க்கு தானே எங்கள் போயிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வாடா வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ வந்து லதாவுக்கு வந்து கொஞ்சம் கொரியன் தெரியும்ல, ஸோ படிச்சிருப்பாங்க. வந்து ஃப்ளூவெண்ட்டாக இல்லைனாலும் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும் அவங்க மதர் இன்லாட்ட. ஸோ வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க. ஸோ இவங்களும் பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்து லதாவை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ லதாவுக்கு வந்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி புதுசான விஷயம் தானே. ஸோ லதா வந்து நம்மளோட ஸ்டைல் படி அவங்க காலில் விழுந்து கும்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா பவ் பண்ணுவாங்க, பட் இந்த மாதிரி பவ் பண்ண மாட்டாங்க. இல்லை, கால் தொட்டு கும்பிடுறது அது வந்து அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு ஒன்றும் இல்லைம்மா, எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால பவ் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து இவங்க ஸ்டைலில் பவ் பண்ணிவிட்டு அந்நியாசே ஓமோனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு அவங்கள எழுப்பி ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம் மருமகளே அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. லதா வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டா. ஏன்னா அவளுக்கு வந்து இதெல்லாம் புதுசு. இப்போ நம்ம கல்ச்சரில் எப்படின்னா நம்ம அடிக்கடிலாம் ஹக் பண்ணிக்க மாட்டோம் இல்லை. ஸோ அதெல்லாம் அவளுக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் போக போக கற்றுக்குவா அந்த கல்ச்சர். ஸோ ஜேசனோட அம்மா வந்து கேட்குறாங்க, இதுதான் என் மருமகளாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லதா வந்து சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க ஜேசனை. அவங்க அம்மா அப்புறம் வந்து சரி ரொம்ப கொரியனில் பேசணுன்னா அவருக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறாங்க. ஸோ வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லதா ஐஸ் வந்துட்டு அப்படியே டியர்ஸாக இருக்குது. அவள் வந்து அப்புறம் அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அப்பா வராரு, ஜேசனோட அப்பா. அவர் வந்து ஒரு மாதிரி சீரியஸான லுக்கில் வந்துட்டு லதாவை பார்க்குறாரா. லதா வந்து பயந்துட்டாங்க. பூச்சு, அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிச்சு, ஆனால் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது போலையே அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அவங்க அப்பாவுக்கும் வந்து டீப்பாக வந்து பவ் பண்ணிவிட்டு சாரி அங்கிள், நான் எதுவும் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாளா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து செம்மையாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ தான் லதாவுக்கு வந்து உயிரே வருது. அப்போ நீங்கள் சும்மா என்னை வந்து ப்ராங்க் பண்ணி நடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா.
ஆமாம், எப்படி எப்படி இருக்கா என் மருமக? என்ன மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காளா? லைக் வந்து ஹியூமர் சென்ஸ்லாம் இருக்கா? அப்படிலாம் பார்க்கலாம் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு திரும்பியும், எ என்னோட பையனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் எவ்வளோ இது இருந்துச்சுன்னா, ஒரு பொண்ணை வந்துட்டு கடல் கடந்து போய் லவ் பண்ணியிருப்பான் பார்த்துக்கோ. அப்போ அவன் லவ் பண்ணுற பொண்ணு ஒர்த்தாக இருப்பாள்ல, அப்போ என் மருமகளும் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நான் ஏதோ தப்பாக சொல்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிச்சான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு, நீ வந்து எல்லாத்துக்குமே ஒர்த்தாக தான் இருப்ப, என் பையன் இந்த மாதிரி கடல் கடந்து போய் லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதுதான் அர்த்தம், ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவளோட ஹெட்டை வந்து பேட் பண்ணிவிட்டு வெல்கம் டு அவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாரு. லதாவுக்கு வந்து இப்போயும் வந்து அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க 2 பேரையும் நீங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து அவங்க அம்மா கிட்டே கேட்குறான், எனக்கு எங்கேம்மா இருக்குது ரூம் அப்படின்னு கேட்கல, ஜேசன் ரூம் தான் அப்படின்னு சொல்கிறாங்களா. அவளுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. லைக் என்னடா அவங்க அம்மாவே இப்படி சொல்கிறாங்க, அவர் ரூமில் போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கல்ச்சர் ஷாக்யா. ஸோ அவங்க இதில் வந்து இதெல்லாம் சிம்பிள் தானே, லைக் கல்யாணத்துக்கு முன்னாடி லிவிங் டுகெதர் அதெல்லாம். ஸோ இவள் வந்து இப்படியே பரபரம் பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் ஜேசன் வந்து சொல்கிறான், அம்மா அவள் வந்து கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் லேடி மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவள் வந்து லதா வந்து அவங்க கையிலே லைக் ஆர்ம்ஸ்லேயே வந்து ஒரு அடி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அது சாரி ஒமோனி அப்படின்றாங்களா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, புருஷனை பொண்டாட்டி அடிக்கலாம், யார் அடிக்க போகிறா அப்படின்றாங்க. இதெல்லாம் சகஜம் தான், நானே அவங்க அப்பாவை அடிப்பேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து கொஞ்சம் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீ வேணா இன்னொரு ரூம் இருக்குது அங்கே தங்கிக்கோ, அவனோட தங்கச்சி வந்து இப்போ தான் கல்யாணம் பண்ணி போயிருக்கா, ஸோ நீ வந்து அந்த ரூமில் இருந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அம்மா அப்படி சொல்லிட்டு அவள் வந்து போகிறாள். ஸோ வந்து அங்கே போய்ட்டு அவள் ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வரா. ஒரு ஈவினிங் போல் ஆகுது. ஸோ வந்துட்டு எல்லாேருக்கும் டீ போடணும்ல. ஸோ வந்துட்டு அவங்க அதாவது ஜேசன் அம்மாக்கிட்ட கேட்குறா, நீங்கள் வந்து பால் டீலாம் குடிப்பீங்களா, இல்லை வந்துட்டு இந்த ஜிஞ்சர் டீ அந்த மாதிரி தான் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த மாதிரி அவள் வந்து ரெடி பண்ணி எல்லாேருக்கும் குடிக்கிறா. ஸோ எல்லாருமே வந்தோடனே ஏம்மா இப்படி வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜேசனோட அப்பா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவள் சொல்கிறா, இல்லை நானும் இந்த வீட்டில் ஒருத்தி தானே, எவ்வளோ நாள் தான் அம்மாவே வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குடிச்சிட்டு செம்மையாக இருக்குது அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. அங்கிட்ட இருந்து ஜேசன் வந்துட்டு லதாவை பார்த்து கண்ணடிக்கிறாரு. ஸோ அப்படியே 2 பர்சன்ஸ் 3 பர்சன்ஸ் வராங்க. ஸோ அந்த டோர் திறந்து. ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஜேசனோட தாத்தா பாட்டி, அதுக்கப்புறமேட்டு ஜேசனோட ஒரு கசின். ஸோ அவள் வந்து ஸ்கூல் படிச்சிட்ருக்கா. ஓகே. ஸோ வந்துட்டு இவங்கள பார்த்தோன்னே வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி டெரராக இருக்காங்களா. ஸோ வந்துட்டு லதா நினைக்கிறா, ஒருவேளை இவங்களுக்கு பிடிக்கலன்னா பூச்சு அப்படின்ற மாதிரி அவள் நினச்சிட்ருக்கா. ஸோ வந்துட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு அன்யாசையோ அம்மோனி சாரி அன்யாசையோ அல்மோனி அன்யாசையோ ஹராபுச்சி அப்படின்றா. ஸோ ஹல்மோனினா கிராண்ட் மதர், ஹராபுச்சினா கிராண்ட் ஃபாதர். ஓகேவா, அவளுக்கு தெரிஞ்சதை வச்சு அவள் சொல்லிகிட்ருக்கா. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு அவளை வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் அவளுக்கு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு தாத்தா வந்துட்டு அவளுக்கு வந்து எப்படி சாப்பிட்றது, லைக் வந்து கொரியன் டிஷ்ஷஸ்லாம் எப்படி சாப்பிட்ணும் சாப்ஸ்டிக்ஸில் அப்படிலாம் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அண்ட் வந்துட்டு அந்த கிராண்ட் மாதர் வந்து எப்படிலாம் சர்வ் பண்ணுவாங்க இங்கே ஃபுட்டு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. லைக் வந்து எவ்வளோ டிஷ்ஷஸ், சைட் டிஷ்ஷஸ் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் அந்த கசின் வந்து சொல்கிறா, நீங்கள் வந்து எனக்கு தமிழ் வந்து டீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் வந்து ஏன் அப்படி சொல்லி கேட்குறீங்க, ஆக்சுவலி எங்கள் ஸ்கூலில் வந்து எல்லாருக்குமே ஒரு செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் அப்படிலாம் இருக்கும். ஸோ தட் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸபிளாக இங்கிலீஷ் வந்து கற்றுட்ருக்கோம். எங்கள் யாருக்குமே பிடிக்காது அண்ட் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இருந்தாலும் அதை வந்து நாங்கள் அகாடமிக்ஸ்க்காக படிச்சுட்ருக்கோம். அண்ட் அதுவும் இல்லாமல் சைடில் நான் வந்துட்டு சைனீஸ், ஜாப்பனீஸ், தாய் லாங்குவேஜ் இதெல்லாம் நான் வந்து கற்றுட்ருக்கேன் அப்படின்னோடனே லதா வந்து ஒரு மாதிரி ஷாக்காக பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாபி மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு தமிழும் கற்றுக்கணுன்னு இப்போ தோணுது அப்படி சொல்லி அவள் சொல்லவும், சரி நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லதா வந்து சொல்லவும், அவ்வளோ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வீட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த வீடு ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா அந்த சிரிப்பு சத்தம் அப்படி தான் கேட்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லதா வந்து இப்போ தான் வந்து ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஸோ அன்றைக்கி நைட் ஆகுது. ஸோ வந்துட்டு ஜேசனோட ஃபாதர் வந்து எல்லாருமே கூப்பிட்றாங்க, லைக் வந்து கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து ஹாலில் வந்து ஆஜராகிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே அவரை வந்து பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு,
இவங்க 2 பேரும் அவங்கவங்கள சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. லைக் ஜேசனையும் லதாவையும் பார்த்து சொல்றாரு. அப்ப வந்து நம்ம எந்த ஒரு ரீசனுமே இல்லையே இதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அவங்க மேரேஜ் ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமே இமிடியேட்டா அப்படி சொல்றாரு. ஸோ ஜேசன் வந்து ஸ்மைல் பண்ணுறா. ஸோ லதா வந்து ஒரு மாதிரி ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கா. லைக் எப்படின்னா அவங்க வந்து அவளை பார்த்து இப்போ ஒன் டே தான் ஆயிருக்கு. லைக் ஒன் டே கூட இல்லைன்னு வச்சுக்கலாம். லைக் அவங்க எப்படின்னா ஒரு ஒரு 11:00 அந்த மாதிரி காலையில் ரீச் ஆயிருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 8:00 அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ ஒன் டே கூட அவள் கூட ஸ்பெண்ட் பண்ணல. பட் இருந்தாலும் அவளை எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி அவங்க பையனுக்காக இவளை வந்து அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க பையனோட ஒய்ஃபை ஏற்றுக்கிறாங்க. அண்ட் மேரேஜ் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் எந்த அளவுக்கு அவங்க பையன் மேலே அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா, அவங்க பையன் சூஸ் பண்ண பொண்ணு ஒர்த்தாக தான் இருப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா, அவங்க எவ்வளோ லவ் காட்டுறாங்க இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கா. ஸோ வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு புரியுது. ஸோ வந்து அவங்க கை தட்டிட்டு அவள் பக்கத்தில் வந்து நின்றுக்கிறாங்க. லைக் ஜேசனோட அம்மா. அதுக்கப்புறமா வந்துட்டு பாட்டியும் வந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், என் பேரனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுடி, வாங்க வாங்க, கேட்டுகிட்டே இருந்தீங்களே அவன் என்ன படிச்சுக்கிட்டே இருக்கான்னு, இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அவங்கள்ட்டலாம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த என்டையர் ஹவுஸுமே இப்போ வந்துட்டு செலிப்ரேஷன் மூட்குள்ளே போயிடுச்சு. ஸோ கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டு வெட்டிங் ப்ரிப்பரேஷன்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஜேசனோட அம்மா வந்து லதா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, எங்கள் ஃபேமிலி வந்து கொரியன் ட்ரெடிஷனில் தான் ஃபாலோ பண்ணணும்னு உனக்கு தெரியும்லம்மா அப்படி சொல்லிட்டு அவள் கையை வந்து பிடிக்கிறாங்க. ஆனால் நீ வந்து எங்களோட பொண்ணு மாதிரி தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து தமிழ் ட்ரெடிஷன்லேயும் உங்களுக்கு மேரேஜ் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அப்படின்னோடனே இல்லைனா வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக பார்க்குறா. ஏன்னா அவள் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் வந்து அவங்களுக்கு வந்து என்ன தோணியிருக்குன்னா, இப்போ லதா வந்து அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அவங்க கல்ச்சரையும் அவள் விட்டு கொடுக்கக்கூடாது, அதையும் அவள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவள் வந்து சிரிச்சிட்டே வந்து தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ வந்துட்டு அவங்க வந்து இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து எப்படின்னா, லதா கிட்ட ஒரு சில விஷயம் மட்டும் கேட்டுக்கிறாங்க. அண்ட் அவளுக்கு ஃபுல்லாக ஒரு சில விஷயம்லாம் சர்ப்ரைஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் சொன்னதுனால, அவள் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இப்போ அவன் இந்தியாவில் சென்னையில் தானே படித்தான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு சில விஷயம்லாம் அரேஞ்ச் பண்ணுறான். லைக் வந்துட்டு இந்த வாழைத்தாரு அண்ட் வந்துட்டு இந்த வாழை இலை அந்த சாப்பாடுக்கு, அப்புறமேட்டு வந்துட்டு பூவு, ஐயர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்கள வந்து ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கான் ஒரு சில விஷயத்துக்கு. அன்றைக்கி வந்து அவளுக்கு வந்து எப்படின்னா, லதாவை வந்துட்டு ஜேசன் அம்மா வந்து கூப்பிட்டுட்டு இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலரில் காஞ்சிபுரம் சில்க் சாரீ இருக்கும்ல, கோல்டு சில்க் சாரீ, அதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவளுக்கு வந்து அப்படியே ஷாக்கு. ஏன்னா எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ அதை வந்து அவள் கட்டிகிட்ருக்கா. தென் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லரிஸ்லாம் இருக்கும்ல, ஸோ இவளுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணி எப்படி வந்து தமிழ் மேரேஜில் ஜுவல்ஸ்லாம் போடுவோமோ, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே அவளுக்கு வந்து இப்படி கண்ணெலாம் கலங்குது. அவங்க நல்லதுமா கண்ணெலாம் கலங்காத அப்படி சொல்லிட்டு நம்ம ட்ரெடிஷன் பண்ணி அவள் கண் மையை எடுத்து அவள் காதுக்கு பின்னாடி அந்த மாதிரிலாம் வச்சு விட்றாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி பிளெஸ்டாக ஃபீல் ஆகுது இப்போ. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜேசன் வந்துட்டு உள்ளே வரான். அவன் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்கான். லைக் வந்து வேஷ்டி சட்டை அப்படி போட்டுட்டு வந்துட்டுருக்கானா. அவளுக்கு வந்து அதாவது அவளுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஆனால் அதான் வந்து அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தெரியுமா இதில்? எனக்கே இது எப்படி வியர் பண்ணுறது ப்ராப்பரானு தெரியல, ஆனாலும் நான் வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவள் வந்து சிரிச்சுட்டு, எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவள் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்றான். தென் வந்துட்டு அவளுக்கு வந்து இந்த மந்திரம் ஊதுற சவுண்டெல்லாம் கேட்குதா. அவள் வந்து ஷாக்காக வந்து ஜேசனை வந்து பார்க்குறா. ஐயர் வந்திருக்காரா? அப்புறம் கல்யாணத்துக்கு ஐயர் இல்லாமல் எப்படி அப்படின்னோடனே அவளுக்கு வந்து இப்படி ஷாக்கு. எப்படி நீங்கள் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணீங்க? அதாவது உனக்கு வந்து எல்லா விஷயமும் உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் எல்லா விஷயத்தையும் நானும் என் ஃபேமிலியும் பார்த்து பார்த்து பண்ணி வச்சுருக்கோம். உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஐ லவ் இட் அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்கிறா. தென் வந்துட்டு நாதஸ்வரம் கூட அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. லைக் வந்து கெட்டிமேளம் சொல்லியெல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதுவும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த மண்டபமே எப்படின்னா, அந்த தமிழ் ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி மண்டபம் இல்லை, லைக் அந்த பிளேஸ் வந்து ஹால் வந்து அப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. தென் வந்து அவங்க மேரேஜும் ஆகுது. இவங்க வந்து அவர் சொல்ல அந்த மந்திரம் எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேசனும் வந்து தாலி வந்து எடுத்து அவங்க கழுத்தில் வந்து கட்டுறாரு. ஸோ முடிச்சு போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. தென் வந்துட்டு இந்த மாலையெல்லாம் மாற்றிக்குவாங்கள்ல, ஸோ அந்த ப்ரொசீஜர் நடக்குது.
அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே அர்ச்சனை தூவாங்கள்ல, லைக் தாலிக்கட்டையில் அர்ச்சனை தூவாங்கள்ல, அதுவும் நடக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு லதா வந்து கண்ணை மூடுறா, லைக் ஒரு சைலண்ட்டாக அந்த விஷயத்த வந்து ஃபீல் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து அவள் மனசில் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, எங்கள் அண்ணாவும் இங்கே இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி அவளுக்கு வந்து தோணுது. ஸோ வந்துட்டு அப்படியே ஒரு 2-3 நாள் லைக் வந்து அன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. லைக் அந்த கல்யாணம் முடிஞ்சிச்சுல, தமிழ் கல்யாணம். அதுக்கப்புறம் அன்றைக்கி வீட்டுக்கு வந்தோடனே அவளை எப்படி வெல்கம் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம கல்யாணம்லாம் ஆச்சுன்னா அந்த அரிசிலாம் உதைச்சி இந்த மாதிரி என்னமோ பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கொண்டு வருவோம். அவளுக்கு வந்து ஒரு மாதிரி பிளெஸ்டாக இருக்குது. லைக் எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கொஞ்சம் சினிமா பார்த்தோம், அப்புறம் கொஞ்சம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. சரின்னு அவளும் அந்த ட்ரெடிஷன் பண்ணிட்டு வரா. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த குளத்துல வந்து பால் ஊற்றி அதுக்குள்ளே மோதிரம் போட்டு அந்த அதுவும் பண்ணுறாங்களா. அவளுக்கு பரவாயில்ல, இவங்க நமக்காக அவங்க அவங்க வந்து நம்மளோட கல்ச்சரையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இந்த தமிழ் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 நாள், ஓகே, ஒரு 2 டேஸ் பிரேக் வச்சுக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கொரியன் ட்ரெடிஷன் படி அவங்க வெட்டிங் நடத்துகிறாங்க. லைக் வந்து லதா வந்து கொரியன் ஹம்புக் ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு அவருமே அப்படி தான், அவர் வந்து கொரியன் ஹம்புக் ட்ரெஸ் தான் அவர் போட்டிருக்காரு. அண்ட் வந்து அந்த வெட்டிங் ஹால் வந்து எப்படி வந்து இது ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பேஸ்டல் கலர்ஸ் இருக்கும்ல, சாஃப்ட் பேஸ்டல் கலர்ஸ், அந்த மாதிரி ராயல்ட்டியாக வந்து இருக்க மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து செரிமனி வந்து பிகின் ஆகுது. ஸோ ப்ரீஸ்ட் வந்துட்டு வெட்டிங் வாவ்ஸ்லாம் சொல்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் பவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரீஸ்ட் சொல்கிறது அந்த ப்ராமிசஸ் அதெல்லாம் வந்து பேக் டு பேக் சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி பார்த்துக்குவேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ப்ரீஸ்ட்டும் வந்துட்டு ஐ ப்ரொனவுன்ஸ் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. யூ மே கிஸ் த பிரைட் நவ் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட அந்த செரிமனி வந்து முடிஞ்சிச்சு. ஸோ வந்து எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ வந்து ஜேசனோட மதர் வந்து வராங்க லதா கிட்ட, இதுக்கப்புறம் நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட்டு கிடையாது, நீ எங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. லதா வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறா, அவள் கண்ணிலேருந்து டியர்ஸ்லாம் வருது. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து இவங்க 2 பேரும் அவங்க ரூமில் இருக்காங்க, லைக் ஜேசன் அண்ட் லதா. அப்போ வந்து இவங்க இப்போ தானே கல்யாணம் ஆச்சு. ஸோ வந்துட்டு லதா வந்துட்டு பால்கனியில் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஸ்னோ வந்துட்டு லைட்டாக ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு ஜேசன் வந்து அந்த ஷால் இருக்கும்ல, அதை வந்து அவங்க ஷோல்டரை சுற்றி wrap பண்ணி விட்றாங்க, லைக் குளிராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அப்போ வந்து அப்படி wrap பண்ணிவிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீ அழுகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. லதா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு, ஆனால் நான் என் ஃபேமிலியை இன்னும் மிஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னோடனே, எனக்கு அது தெரியும், நீ என்ன நினைக்கிற, உன்னோட அண்ணன் வந்து உன்னை எப்போதும் ஃபர்கிவே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் வந்து சொல்கிறாரு. அப்படியே அவர் கண்டினியூ பண்ணுறாரு, இன்றைக்கி வேணால் அவர் உன்னை மன்னிக்காமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு இல்லை நாளைக்கு அந்த மாதிரி எப்போ வேணால் அவர் மன்னிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆறுதல் படுத்துகிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் வந்து ஒன்று சொல்கிறாரு, நான் உனக்கு ஒன்று மட்டும் ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னோடய ஹோல் லைஃபுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வாழ்வேன், ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. லதா வந்து அவரோட ஷோல்டரில் வந்து சாஞ்சுக்கிறாங்க. லைக் வந்து இந்த அதாவது இந்த கடல் தாண்டி இப்போ அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளிதாஸ் மேன்ஷன் வந்து இன்னமுமே சைலண்ட்டாக தான் இருக்குது. காளிதாஸ்க்கு வந்து லைக் இன்னமுமே ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. லைக் லதாவோட நேம் எடுத்தாலே அவருக்கு வந்து இந்த மாதிரி கோவுது. ஆனால் டெஸ்டினின்றது என்ன பிளான் வச்சுருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. யார் இது வந்து சேர்க்கும், யாரை வந்து பிரிக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ போக போக வரப்போகிற எபிசோடில் எப்படி வந்து இந்த ஃபேமிலி ஒன்றாகுது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் 2 ஃபேமிலியுமே ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த ஒரு மேரேஜ் தான் அவங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு வழிகாட்டியாக, லைக் ஒரு வழி வந்து வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பார்ப்போம், லைக் ஃப்யூச்சர் எபிசோட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அன்டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் சாங்கே. அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை வந்து மறக்காமல் சொல்லிட்டு போங்க.